சொல்றதுனா ஓகே. ம். எனக்கு பயமா இருக்கு. உண்மையிலேயே பயமா இருக்கு. பயப்படணும்ல. தோத்துருமோன்னு பயமா இருக்கு. பய சத்தியமா நான் பொய்லாம் ஆல்ரெடி சொல்லல. ஆல்ரெடி ஆ. தோத்துருக்கோம் நம்ம. ஆல்ரெடி இதே மாதிரி செமிஃபைனல் இங்கிலாந்து தோத்துருக்கோம். இல்ல. T20. தோத்துருக்கோம். அதுதான் நானும் சொல்றேன். மும்பை இந்தியன்ஸ் மும்பை கிரவுண்ட்ல வந்து நம்ம ஒரு மேட்ச் விளையாண்டோம். அந்த ஒரு மேட்ச் என்ன ரணகளத்துல விளையாண்டது நல்லா யுஎஸ்ஏ கிட்ட தட்டு தடுமாறி ஒரு 160 ரன் அடிச்சோம். ஆ. மும்பை நல்ல மெமரிஸ் கிடையாது இந்த வேர்ல்டு கப்லயே பொறுத்தவரையிலும். ம். நாளைக்கு பட்லர் ஆக்சுவலா நீ சஞ்சு சாம்சன் இது வரைக்கும் பேசினதா பட்லரோட நிலைமை நாளைக்கு. ஏன்னா எவ்வளவு மேட்ச் அடிக்கவே இல்லை. பெரிய ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன பிளேயரு, சூப்பர் ஸ்டாரு, அடிக்கவே இல்லை ரொம்ப நாளா. இவ்வளவு நாளா சஞ்சு சாம்சன் எப்படி கழுவி ஊத்திட்டு இருந்தோமோ அந்த நிலைமை தான் நாளைக்கு பட்லருக்கும். அடிச்சா டீம் ஜெயிக்கும், அடிக்கலைன்னா டீம் தோத்துரும். நான் அவ்வளவு சொல்லிட்டேன். பட்லர் மட்டும் பட்டுச்சுன்னா பட்லர் வந்து இது மாதிரி ஃபெயிலியரா இருக்கும்போது ஐபிஎல் டைம்லயே பார்த்திருக்கோம். அவன் கொண்டு போய் நிறுத்தது செஞ்சுரி தான். அவனுக்கு 50 90 பிடிக்காது. ஐபிஎல் அதனாலதான் ஒரு 7-8 ரன் அடிச்சு வச்சிருக்கான். அப்படியாப்பட்ட பிளேயரு மாட்டுனுச்சுன்னா பட்லர் படக்கூடாது. நம்ம எல்லாம் வேண்டிக்கணும். கடவுளே, இயேசுநாதரே, அல்லாஹ் எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டோம்னா பட்லருக்கு படாம இருக்கும். பட்டுச்சுன்னா டைம் ஓவர்னு நினைக்கிறேன். ஒரு பயமுறுத்துற கொண்டு வந்திருக்காங்கன்னு மட்டும் தான் நான் நினைக்கிறேன். இல்ல நம்ம ப்ரிவியூ ஷோலயே பேசியிருந்தோம் இந்த 2 டீம் தான் ஃபைனல் ஆடும்னு. அதுக்கு முன்னாடி செமிஃபைனல்லே மீட் பண்ணிட்டாங்க. இது வந்து இந்தியா vs இங்கிலாந்தோட செமிஃபைனல் நம்பர் 2 மேட்ச் ப்ரிவியூ தான். ஏன்னா டாப் ஆல்வேஸ் ஃபேவரட்ஸ் இந்தியா தான் இருக்காங்க இந்த மேட்ச்லயும். ஆனா எனக்கு என்ன ஒரே கன்சர்னா, மேட்ச் வான்கடையில் நடக்குது. உங்களால பவுலிங்லயும் பர்ஃபார்ம் பண்ண முடியும், பேட்டிங்லயும் பர்ஃபார்ம் பண்ண முடியும். இங்கிலாந்தும் பேட்டிங்கும் நல்லா இருக்கு, பவுலிங் ஆர்ச்சர் இருக்கான். ஆனா ஆர்ச்சர் ஆல்ரெடி மும்பைல விளையாண்டுருக்கா, ராஜஸ்தான்ல, இது மாதிரி இந்தியாவில் நிறைய விளையாண்டுருக்கான். அதனால ஈக்குவல் காம்படிஷனா இருக்குமா? கான்ஃபிடன்ஸ் ஈக்குவலானதா இருக்கும். ஆனா நம்ம பார்த்துட்டோம்னா நாம வந்து போன மேட்ச் தான் தட்டி தடுமாறி ஜெயிச்சு இல்லைன்னா தோத்துருக்கோம். ஆனால் ஒரு ஒரு வின்னிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். ஆனால் இங்கிலாந்து அப்படி இல்லை. எல்லா மேட்சுமே தோத்து போயிட்டு இப்போ திடீர்னு ஏதோ ஒரு மேஜிக் நடக்குது. வில் ஜாக்குங்கிற ஒரே மேஜிக் தான். அந்த மேஜிக் எப்படி அடக்கணுங்கிறது தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஆனால் வில் ஜாக்கு மும்பையில் தான் அதிகமாக ஆடி இருக்காங்கும் போது கொஞ்சம் பயங்கரமான மேட்சா இருக்கு. கொஞ்சம் இல்ல, நீ சொல்றதுனா ஓகே. எனக்கு பயமா இருக்கு. உண்மையிலேயே பயமா இருக்கு. பயப்படணும்ல. பயமா இருக்கு. சத்தியமா ஆல்ரெடி தோத்துருக்கோம் நம்ம. ஆல்ரெடி இதே மாதிரி செமிஃபைனல் இங்கிலாந்து தோத்துருக்கோம். T20. அதுதான் நானும் சொல்றேன். மும்பை இந்தியன்ஸ் மும்பை கிரவுண்ட்ல வந்து நம்ம ஒரு மேட்ச் விளையாண்டோம். அந்த ஒரு மேட்ச் என்ன ரணகளத்துல விளையாண்டது நல்லா யுஎஸ்ஏ கிட்ட தட்டு தடுமாறி ஒரு 160 ரன் அடிச்சோம். மும்பை நல்ல மெமரிஸ் கிடையாது இந்த வேர்ல்டு கப்லயே பொறுத்தவரையிலும். நம்ம இங்கிலாந்து வந்து பட்லர் ஃபார்ம்லே இல்ல. ப்ளூ சட்டை வேற நாளைக்கு பாம்பு கரண்ட் நினைச்சு நாளைக்கு தான் வெறித்தனமா பாம்பு வந்துட்டானா என்ன பண்றது? பில் ஷாட்டுக்கு படல. மும்பை மாதிரி கிரவுண்ட் எல்லாம் பட்டுச்சுன்னா நிறுத்த முடியாது. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ் கடைசி மேட்ச் 245 அடிச்சிருக்காங்க, 55 அடிச்சிருக்காங்க. பேட்டிங் கிரவுண்ட் அந்த ஃபர்ஸ்ட் டாஸ் வின் பண்ணி இங்கிலாந்து பேட்டிங் ஆடிட்டாங்கன்னா, இல்ல யார் டாஸ் வின் பண்ணாலும் பவுலிங் எடுப்பாங்க. இந்தியாவுக்கு மட்டும் நாளைக்கு டாஸ் விழுந்துடக்கூடாது. ஏன்னா இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங்ன்றவங்க எனக்கு மனசுக்கு ஐயோ பக்கு 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 இவனுங்களை வச்சுக்கிட்டு மும்பை மாதிரி கிரவுண்ட்லாம் சேசிங் பண்றது ரொம்ப ரிஸ்க். ரொம்ப ரிஸ்க். அன்னைக்கு நேபாள் விட்டு தான் சேசிங் பண்ணிட்டு இருப்பான் இங்கிலாந்து கிட்ட. அவ்வளவு ரிஸ்கான கிரவுண்ட். பகல் மேட்ச் நைட் மேட்ச்ல டியூ வரும்ல. டியூ வரும். பெருசா டியூ வராது. வான்கடல் பெருசா டியூவே வராது உங்களுக்கு. நீங்க ஐபிஎல் பாத்தீங்கன்னா கூட பெருசா டியூ கிடையாது. இங்கிலாந்து வெர்சஸ் நேபாள் மேட்ச் பாருங்க. மெஜாரிட்டி மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறது மும்பைல ஜெயிக்கும். அபிஷேக் சர்மா 150 ரன் பக்கமா ஒரு மேட்ச் 2020 அடிச்சான். ஃபார்ம்ல இல்ல. அவனுக்கும் நாளைக்கு வாய்ப்பு இருக்கு. எப்படி இருந்தாலும் பாக்கலாம். நாளைக்கு ஒரு செம்ம மேட்ச். இந்திய ரசிகர்கள் ஹார்ட் பிரேக் வந்தாலும் ஷாக்கிங் ஆகாதீங்க. மனசை வந்து தடைப்படுத்தி வச்சுங்க. பாரு ஃபைனல் ஆட போறோம். சவுத் ஆப்பிரிக்காவா நியூசிலாந்தான்னு மட்டும் தான் பாக்கணுமே தவிர மற்றபடி நாம என்ன நீ இது இங்கிலாந்துல நீ தடவிக்கிட்டு வந்திருக்காங்க. ஒன்னும் ஷூரா அடிச்சுட்டுலாம் வரல. நீ அப்படி சொல்லாதீங்க. ஏதாவது ஒரு மேஜிக் தான். நீ பெருசாலாம் எடுக்க தேவையில்ல. மொத்த டீமுக்கும் பிளான் போட தேவையில்ல. ஒருத்தனுக்கு பிளான் போட்டா போதும். சரி, மும்பை இந்தியன்ஸ் போன வருஷம் வில் ஜாக்ஸ் 3 மேன் ஆஃப் தி மேட்ச் மும்பைலயே வாங்கணும். ஆமா, இப்பயுமே அங்கெல்லாம் போவாத. வேர்ல்டு கப்லயே அவன் டீமுக்கு அவன் மட்டும் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டு இருக்கான். மேட்ச் நான் ஒண்ணு சொல்றேன். இப்போ இருக்கிறதுலே மிகப்பெரிய த்ரெட் நான் இங்கிலாந்து டீம்ல பாக்குறது இந்த செமிஃபைனல் 2ல
ஒண்ணு பட்லரோட ஃபார்ம், ஒரு 4 ஓவர் தாண்டிட்டானா வான்கடையில பிரிச்சிருவான். இங்க பாரு 4 ஓவர் ரெண்டாவது வந்து தேவையில்ல, நீ பட்லர் மாதிரி சொல்றது பையனுக்கு கேளுடா, 4 முடிச்சிடறேன். அடிச்சா முடிஞ்சது. ம். அதான் சொல்றேன், ஒரு 3 ஓவர் தாண்டிட்டாங்கன்னா பட்லர் ஃபார்முக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது ஹாரி ப்ரூக், மூணாவது வந்து வில் ஜாக்ஸ். நீ இந்த 3 பேர் தான் சொல்லுவேன். ஆனா நான் வந்து நம்ம டீம்ல பும்ரா, ஹர்திக் பாண்டியா, திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ் ஆல் மும்பை பாய்ஸே இங்கதான் இருக்காங்க. அதனால மும்பையில் நிறைய மேட்ச் விளையாண்டு இருக்காங்க. அதனால அட்வான்டேஜ் நம்மளுக்கு தான். ஆனா யாரும் ஃபார்ம் அதனால advantage இருக்கு. அட்வான்டேஜ் advantage நமக்கு, நம்மளுக்கு தான். கிரவுண்டே நம்மளுக்கு தான், அட்வான்டேஜ் நமக்கு இருக்கு. அதெல்லாம் இல்ல. இல்ல இல்ல 2 இல்ல பேருமே நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. அட்வான்டேஜ் இருக்கு. அட்வான்டேஜ் எடுத்த ரிஸ்க்குமே அதிகமா தான் இருக்கு. செமிஃபைனல் விளையாடுறோம் இங்கிலாந்து மாதிரி ஒரு டீம்ல சாதாரணமா ஒரு போட்டு ஒன் சைட் மேட்ச்ல வெஸ்ட் இண்டீஸோட விளையாடுறோம் ஒன் சைட் மேட்ச்லங்கிற மாதிரி உள்ள போய் முடியாது இல்ல. அப்புறம் தான் இந்த பாயிண்ட் முடிச்சிடுறேன் ஒரே நிமிஷம். இப்போ நான் சொன்னேன், இந்த 4 மும்பை பாய்ஸ் சொன்னேன். இவங்க மும்பைல நிறைய ஐபிஎல் விளையாடுறாங்க ஹோம் கிரவுண்ட்ல. அதே மாதிரி வில்ஜாக்ஸும் மும்பைக்கு தான் விளையாடுறாரு. அவங்க நெட்ஸ்ல நிறைய விளையாண்டுருப்பாங்க. மேபி ஒரு வீக் பாயிண்ட் கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால வில்ஜாக்ஸுமே நான் நாளைக்கு எனக்கு தெரிஞ்சு பர்ஃபார்ம் பண்ண வரான்ட்டு எனக்கு 100% தெரியல, பண்ண மாட்டாரோன்னு தோணுது. ஈஸியா வில்ஜாக்ஸுக்கு பிளானோட வந்து எடுத்துருவாங்கன்னு தோணுது எனக்கு. அதே வில்ஜாக்கும் ட்ரை பண்ண வரல, இவங்களுக்கு பால் போட்டு இவங்களோட மைண்ட் என்ன மெக்ல மேல வாக்கி டாக்ல இருந்துட்டு ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 போய் டக்கெட்டே உள்ள போய் வில் ஜாக்ஸ் சொல்லிட்டு அப்படின்றவர் அவரும் பிளான் போட்டு வெண்டக்கட்ட ஆடுவார நாளைக்கு ஒருவேளை வாய்ப்பே இதுக்கு மேலதான் வாய்ப்பே இல்ல. செமிஃபைனல்ல போய் உட்காரு. இல்ல டெல்லி பைஸ் எல்லாருமே Semi-final திடீர் உட்கார திடீர்னு மாட்டாங்க. ஆடுறாங்கல்ல, அதனால ஒருவேளை சரி நீயும் போய் ஆடு அப்படின்ட்டு பட்லருக்கு வாய்ப்பு படவே மாட்டேங்குதுன்ட்டு. நாளைக்கு இந்தியாவுக்கு மிகப்பெரிய ரிஸ்க் வெட்டர் என்னன்னா, ஆர்ச்சர் வந்து சஞ்சு சாம்சன் வந்து பார்த்து ஆடிடணும். ஆர்ச்சர் அடிக்க போறோன்ட்டு விக்கெட் விட்டுற கூடாது. ஆனா வீக்னஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணதே ஆர்ச்சர் தான். சஞ்சு சாம்சனோட கேரியர் வந்து டிராப் பண்ணதுக்கு காரணமே வந்து ஆர்ச்சர் தான் முக்கிய புள்ளியா இருந்தார். அவரை பார்த்து ஆடிட்டு அதுக்கப்புறம் பெருசா பவுலிங்ல லெக் ஸ்பின்னர்ல கொஞ்சம் கேஸ் தான் சஞ்சு சாம்சன். ரசீது செம்மையா மும்பைல என்னைக்குமே நல்லா பந்து போடுவார். அப்படியே காத்துல நிக்க வைப்பாரு. பவுலிங் செம்மையா போடுவாரு. இந்த 2 ஃபேக்டரை தாண்டாலும் நாளைக்கு இந்தியா ஜெயிச்சிரும். இவங்க 2 ஃபேக்டரும் ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்து 4 விக்கெட் விழுந்துருச்சுன்னா எக்கனாமிக் ரேட் ஒரு 8க்குள்ள போட்டு 4 விக்கெட் எடுத்துட்டாங்கன்னா நாளைக்கு இந்தியா கண்டிப்பா மாட்டோம். இல்ல இப்ப இந்தியா வந்து ஒரு பயங்கரமான ஒரு வின்னிங்ல போயிட்டு ஒரு மொமெண்டத்தோட வராங்க. சஞ்சு சாம்சனுக்கு எனக்கு தெரிஞ்சு எப்படி கேம் விளையாடணுங்கிற மாதிரி ஒரு மொமெண்டம் பிடிச்சிட்டாரு. இப்ப அதே மாதிரி அவர் நீ சொல்ற மாதிரி ஆர்ச்சர் பால் நேற்று ஆடின மாதிரி அந்த பால் ஒரு 4 6 அடிச்சு அட்லீஸ்ட் இந்த மாதிரி சிங்கிள் எடுத்துட்டு அந்த பக்கம் போயிட்டாருனாவே அவர் பிரச்சனை முடிஞ்சதுன்னு நான் நினைக்கிறேன். அது இல்லாமல் எனக்கு இன்னுமே பயமாக அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன் மட்டும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 ஓவர் ஒரு 6 ஓவர் தாண்டிட்டாங்க மேட்ச் வின். நம்ம அதுக்கு மேலே 20 ஓவர்லாம் ஆடணும். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 6 ஓவர் தாண்டிட்டாங்கன்னா நம்ம மேட்ச் வின்னு ரன் எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க. பழைய அபிஷேக் சர்மா பழைய இஷான் கிஷானா இருக்கணும். புதுசா 10 பாலுக்கு 10 அடிக்கிற அபிஷேக் சர்மா அந்த மாதிரி இருந்துட்டா நம்ம மேட்ச் ஈஸி வின்னு. இங்கிலாண்டாவே இருந்தாலும் மடிச்சிடலாம். அதாவது இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். நான் பாத்தீங்கன்னா இதே கிரவுண்ட்ல தான் SRH வந்து 270 அடிச்சாங்க. அந்த மேட்சும் மும்பை 250 அந்த மாதிரி அடிச்சு தோத்து போறாங்க. அந்த மேட்ச் அபிஷேக் சர்மா அடிச்சாரு. இஷான் கிஷன் இருக்கா, இஷான் கிஷன் ரொம்ப நாளா மும்பைல விளையாடுறான். அதனால நிறைய ஒரு அட்வான்டேஜஸ் இருக்கு. அதனால நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இந்தியாவே மும்பைல நிறைய மேட்ச் விளையாடுறாங்க. இந்த பக்கம் ஹை வால்டேஜ் தான், இந்த பக்கம் ஹை வால்டேஜ் தான். மோதும் போது எந்த பக்கம் வெடிக்குதுங்கிறது தான் தெரியல. பயங்கரமா இருக்கு போகுது. நீங்க ஒன் சைடு மேட்ச் எல்லாம் கருதாதீங்க. நீங்க இந்தியா மும்மட்டத்தோட வரேன்னு சொல்றீங்க, அவன் தோக்க வேண்டிய மேட்ச் ஜெயிச்சுட்டு வரான். அவனுக்கு எவ்வளவு பெரிய பூஸ்டா இருக்காது இங்கிலாந்துக்காரனுக்கு. தோக்க வேண்டிய மேட்ச்ல ஜெயிச்சுட்டு வரட்டா உள்ள இல்ல நமக்கு ஒரு அவன் எவ்வளவு இதா இருப்பான். அவனுக்கு தானே அதிக மூமெண்டா இருக்கும். இப்ப நாளைக்கு ஒரு பிரச்சனை என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரி 100 இல்ல அவங்க பயங்கர மும்மட்டத்துல இருக்காங்க. நம்ம இந்தியாவை மட்டும் குறை சொல்லுவோம், இந்தியாவுக்கு மட்டும் மும்மட்டத்துல இருக்கான்னு சொல்றேன். அவனும் மும்மட்டத்துல வரான். நாமளா சூப்பர் எயிட்ல ஒரு மேட்ச் தோத்தா அவன் சூப்பர் எயிட்ல ஒரு மேட்ச் கூட தோக்காம வரான். நீங்க ஒன் சைடு இந்தியா தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட முடியாது. நாளைக்கு மறுபடியும் சொல்றேன், இல்ல வருண் சக்கரவர்த்தி தான் மேட்ச். வருண் சக்கரவர்த்தி நாளைக்கு பிக் பண்ணிட்டாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸே நம்மள கொஞ்சம் கதற விட்டானுங்க. இங்கிலாந்து கதற ஓடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்கிலாந்து பேட்ஸ்மேன் லெக் ஸ்பின்னருக்கு ஆல்வேஸ் வீக். சும்மா தூக்கி உள்ள வந்துச்சுன்னா LBW ஆயிடுவாங்க. அது பட்லர் ஆடணும். பட்லர் ஆடினா மட்டும்தான் ஒரே வழி. இவ்வளவு பேசுறோம், இவர் அடிப்பாரு அவர் அடிப்பாருன்னு. எல்லச்சாமி பத்தி நாமளும் பேச மாட்டேங்கிறான்.
அந்த ஒரு மீம்ல வர மாதிரி நான் அவன் சஞ்சு சாம்சன் அடிச்சிட்டான்ட்டு அவன் கடைசியா தொப்பி எடுத்து காட்டுவிட்டு இருப்பான். அந்த மீம் தான் அவன் சிவன் துபி அடிச்ச அந்த 2-4 தான் மேட்ச் வின் பண்ண வச்சது. நேத்து நம்ம ரிவ்யூல சொன்னேன், நான் சஞ்சு சாம்சன் எவ்வளவு பாராட்டுறோமோ அது மாதிரி சிவம் டுபே பாராட்டே ஆகணும். கடைசி ஒரு 17 ரன் இருந்தாலும் சஞ்சு சாம்சன் நம்ம கழுவி ஊத்திட்டு இருப்போம். சதா அடிக்க பார்த்துட்டு டீமை தோக்கடிச்சிட்டேன்னா நானே என் வாயில இருந்து சொல்லி இருந்திருப்பேன், நீ தோத்து போயிருந்துச்சுன்னா. சத்தியமா சூப்பரா கூட போயிருக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. நானு இத்தனை இது சிவம் துபே ஆடுவாரு, 6 அடிப்பாரு, இப்படி வந்து மேட்சை எடுத்துட்டு போய் வந்ததுல இருந்து ஒரு பினிஷிங் ரோல்லாம் இப்படி ஆடி நான் பார்த்ததே இல்லை. திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல. நாமளே டீம்ல அவள ஒரு போன நியூசிலாந்து சீரீஸுக்கு முன்னால இவர் எதுக்கு டீம்ல எடுத்துட்டு இருக்க மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. பேட்டிங்கும் கிடைக்காது. ஒருவேளை கம்பீர் இப்படிதான் ஏங்க வச்சு எல்லாத்தையும் ஃபார்மும் கொண்டு வந்துடுறாரோ, இங்க பாரு உனக்கு கிடைக்காது. நீங்க தோனி தான் காரணம்னு சொல்லாம போயிட்டீங்க. கம்பீர் தோனி நான் சொல்லல. இதே மாதிரிதானே இப்ப ஹர்ஷித் ராணாவெல்லாம் மேல இறக்கி சிவம் துபே அசிங்கப்படுத்தினார்ல. ஏங்க பாரு நீ உட்காரு, ஹர்ஷித் ராணா போய் அடிக்கட்டும் அப்படின்லாம் கொண்டு வந்து அசிங்கப்படுத்தி கடைசி உனக்கு பேட்டிங் எங்க இருக்கிறதே தெரியும், கடைசி ஒரு பாலுக்கு இறக்கி விட்டு அவுட் ஆகி அந்த மாதிரிலாம் மானபந்தம் பண்ணி. அதே மாதிரி சஞ்சு சாம்சன் பாருங்க, 5 சீரி நீ என்னதான் பண்ணாலும் பரவாயில்ல, நீ 5 இது ஆடு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு எல்லாம் ஃபார்முக்கு வந்துட்டாங்கல்ல. அதனால சொல்றேன், நான் மறுபடியும் சொல்றேன், சஞ்சு சாம்சன் அந்த 97 ஸ்டக் ஆயிடக்கூடாது. அவரோட கேரியர்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான 2 மேட்ச், அடுத்த 2 மேட்ச், அந்த 2 மேட்ச் ஃபெயிலியர் ஆகி இந்தியா சப்போஸ் இதுலயும் தோத்துச்சுன்னா அவரோட கேரியர் இனிமே ஓவர். இல்ல சஞ்சு ஆடலைனா வெளியே வந்து ஒரு 2-3 பேர் துண்டு போட்டு காத்துட்டு இருக்கிறாங்க. ஜெய்ஸ்வால், கைக்வாடு, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இஷான் கிஷனே ஆடல, அவனுமே இருக்கான். அதனால நிறைய இருக்காங்க. அதனால 2 குரூஷியல் மேட்ச் நல்லா ஆடிடுவான்னு தோணுது. போன மேட்ச் இருந்த கான்பிடன்ஸுக்கு நல்லாவே ஆடி முடிச்சிருவாரு. பாப்போம். இது வந்து ஃபயர் விசஸ் ஃபயர் தான், ஃபயர் அண்ட் வாட்டர் கூட இல்ல, ஃபயர் விசஸ் ஃபயர். எனக்கு ஒரே பயம், ஹாரி ப்ரூக்கு பட்லருக்கும் 2 பேருக்கு பட்டுருச்சுன்னா செஞ்சுரியோட நிறுத்த மாட்டானுங்க. அவனுக்கு வேற செஞ்சுரி அடிச்சு முடிச்சு தான் நிறுத்துவாங்க 2 பேரும். நல்ல விஷயம் என்னன்னா, ஹாரி ப்ரூக்கு வந்து இந்தியா கூட நல்ல ரெக்கார்டே கிடையாது, எந்த மேட்சுமே பெரிய இன்னிங்ஸ் ஆனதே கிடையாது. அது மட்டும் தான் எனக்கு பாசிட்டிவ். நீங்க சொல்றதுக்கு ரெக்கார்ட் கிடையாது, செம்ம பூஸ்ட்ல வர்றாரு. அது மாதிரி ஒரு 100 பாகிஸ்தான் நீ தானே எடுத்துட்டு வருவ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நான் ஒன்னு சொன்னேன் இல்ல, நீங்க சாம்சன் சொல்றீங்க 97, இங்க அதேதான் அவருக்கும் ஹாரி ப்ரூக்குக்கும் போன மேட்ச் அடிக்கல, இதே மாதிரி சிச்சுவேஷன்ல அடிச்சிருக்காங்க. இல்ல போன மேட்ச் அடிக்கல, அடிச்சாரு 27 ரன் அடிச்சாரு, நல்லா அடிச்சாரு, ஃபினிஷ் பண்ணி தர முடியல, ஃபினிஷ் பண்ணல. அதுக்கு வில்ஜாக்ஸ் வச்சிருக்காங்கல்ல. நம்ம வந்து சஞ்சு சாம்சன் சொல்றோம், பட்லர் மட்டும் பட்டுச்சுன்னா, பட்லர் வந்து இது மாதிரி ஃபெயிலியரா இருக்கும்போது ஐபிஎல் டைம்லயே பார்த்திருக்கோம், அவன் கொண்டு போய் நிறுத்துறது செஞ்சுரி தான். அவனுக்கு 50 90 பிடிக்காது ஐபிஎல். அதனாலதான் ஒரு 7-8 ரன் அடிச்சு வச்சிருக்கான். அப்படியாப்பட்ட பிளேயரு மாட்டுனுச்சுன்னா பட்லருக்கு படக்கூடாது. நம்ம எல்லாம் வேண்டிக்கணும், கடவுளே ஏசுநாதரே அல்லா எல்லாத்தையும் வேண்டிக்கிட்டோம்னா பட்லருக்கு படம் கொடுக்கும். பட்டுச்சுன்னா டைம் ஓவர்னு நினைக்கிறேன், ஒரு பயமுறுத்துற கொண்டு வந்திருக்காங்கன்னு மட்டும் தான் நான் நினைக்கிறேன். நீ மில்லர் நான் சப்போர்ட் பண்றேன், பட்லருக்கு மில்லருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா படுது, பட்லருக்கு படவே இல்லை, ரொம்பவே படல, கஷ்டப்படுறாரு அவர்லாம். இப்படின்னா நீ இப்ப பட்லருக்கு நீயே சொல்லியிருக்க ஐபிஎல்ல 1 மேட்ச் 2 மேட்ச் 3 மேட்ச் கண்டிப்பா 4-5 மேட்ச் போச்சு, மெயின் மேட்ச்ல அடிப்பாரு, ஒரு 10 ரன்னா பொறுமையாடுவாரு, அதுவுமே இல்லை அவருக்கு. தெரியுது ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்காரு, பேட்ல பட மாட்டேங்க. இதெல்லாம் நீ லீக் ஸ்டேஜ்ல சொல்லியிருந்தா நான் ஒத்துருப்பேன், எங்க பாரு அதெல்லாம் எல்லாம் அடிப்பாருன்ட்டு. இப்ப நாளைக்கு நாமளே சொல்றோம் இந்தியன் டீம் எவ்வளவு ப்ரெஷரா இருக்கும். இங்கிலாந்துக்கும் அதே ப்ரெஷர் தானே. இப்ப பட்லர் மேல அதை விட பட்லருக்கும் அதே விட பயங்கர ப்ரெஷர் இருக்கும். இந்த மேட்ச் நம்ம அடிச்சாகணும் அந்த ப்ரெஷர் இருக்கும்ல. யார் பவுலிங் போட போற? பும்ரா மாதிரி ஒரு பவுலிங் வந்து ஏத்து இல்லலாம் கஷ்டம். ஆனா பும்ராவை நல்லா ஹேண்டில் பண்ணிருக்காரு. எத்தனை வருஷம் கிரிக்கெட் கேரியர்ல பட்லர் மாதிரி பும்ராவை நல்லா ஹேண்டில் பண்ண பேட்ஸ்மேன் பழைய பட்லர் ஹேண்டில் பண்றாரு, புது பட்லர். இந்த மேட்ச்ல வந்து பட்லரு அடிச்சா இங்கிலாந்து வின்னு, ஹாரி ப்ரூக்கு. இதோட வில்ஜாக்ஸ், நாளைக்கு வில்ஜாக்ஸ் பேட்டிங்கோட பவுலிங் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம டாப்லயே வந்து இஷான் கிஷன், அபிஷேக் சர்மா 2 லெஃப்ட் ஹேண்டர் இருக்கிறாங்க, திலக் வர்மா 3, சிவம் டுபே 4, அக்சர் 5. வில்ஜாக்ஸ் நாளைக்கு கண்டிப்பா 4 ஓவர் போடுவாரு. 4 ஓவர் லூஸ் ஓவர் நினைச்சு அடிக்காம 4 ஓவர் 40 ரன் தட்டி எடுத்துட்டோம்னா போதும். அடிக்க போய் வில்ஜாக்ஸ் விக்கெட் கொடுத்துருவோம். அவருக்கு ஒன்றும் பெரிய எக்ஸ்ட்ரானரி டெலிவரி போட போறது கிடையாது, பார்த்து அடிட்டோம்னா போதும். இந்தியா கையில மேட்ச். ஓகே, நாளைக்கு யாரு டாப் பர்ஃபார்மரா இருப்பா? நந்தா நீ ஆரம்பி. சரி, யார் அடிப்பாங்க? அததான் உங்ககிட்ட கேட்டா, நீ திருப்பி என்கிட்ட கேட்டுட்டு இருக்க. என்கிட்ட கேட்டீங்களா? இங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு பட்லர், ஆக்சுவலா நீ சஞ்சு சாம்சன் இது வரைக்கும் பேசினதா பட்லரோட நிலைமை நாளைக்கு.
ஏன்னா எவ்வளவு மேட்ச் அடிக்கவே இல்லை, பெரிய ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ் ஆன பிளேயரு, சூப்பர் ஸ்டாரு, அடிக்கவே இல்லை ரொம்ப நாளா. இவ்வளவு நாளா சஞ்சு சாம்சன் எப்படி கழுவி ஊத்திட்டு இருந்தோமோ அந்த நிலைமை தான் நாளைக்கு பட்லருக்கும். அடிச்சா டீம் ஜெயிக்கும், அடிக்கலைன்னா டீம் தோத்துரும். நான் அவ்வளவு சொல்லிட்டேன். நாளைக்கு தான் சொன்னேன், நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், பட்லரு, ஹாரி ப்ரூக், வில் ஜாக்ஸ் 3 பேர் இல்லைன்னா நாளைக்கு மேட்சே முடிஞ்சு. 3 பேர் ஏர்ல விக்கெட் ஆயிட்டாங்கன்னா, சொதப்பிட்டாங்கன்னா மேட்ச் இந்தியா ஈஸி வின்னு ஒன் சைடா கூட இருக்கும். இவங்க 3 பேர்ல யாரோ 2 பேர் அடிச்சிட்டாலும் இந்தியாவுக்கு டஃப் மேட்ச். ஆனா இந்தியா ஜெயிச்சிரும், ஃபைனலா இந்தியா ஜெயிச்சிரும். அதான் இது. அடிக்கிறது பாத்தீங்கன்னா பட்லர், அப்புறம் வந்து ஒரு பிராக்கெட் போட்டு ஹாரி ப்ரூக் 2 பேர் சொல்றேன் நானு. பவுலிங் பாத்தீங்கன்னா நாளைக்கு ஆர்ச்சரும் டாசனும் 2 பேர் மேல நான் கொஞ்சம் இதா இருக்கேன். இந்தியாவில பார்த்தா பும்ரா, ஆல்வேஸ் பும்ரா. பேட்டிங் பாத்தீங்கன்னா சஞ்சு எப்பயும் போல சஞ்சு அண்ட் சூர்யா. நான் வந்து பவுலிங்ல ஸ்ட்ரெயிட்டாவே வந்து இங்கிலாந்து பக்கம் வந்து ஆர்ச்சர் போறேன். நாளைக்கு கண்டிப்பா சஞ்சு சாம்சன் விக்கெட் எடுத்துருவாருன்னு எனக்கு தோணுது. ஆனா அவரு தான் அந்த வீக்னஸ் கண்டுபிடிச்சது. அவரு விக்கெட் எடுத்துருவாரு. எனக்கு என்னமோ நாளைக்கு ஃபில் சால்ட் நம்ம எல்லாருமே மறந்துட்டோம். நாளைக்கு அவருக்கு பட போகுது. அவரும் பெருசா அடிக்கல. அவருக்குலாம் மும்பை மாதிரி பொட்டி கிரவுண்ட்லாம் மாட்டிச்சுன்னா கிழிச்சு விட்டுருவாரு. ஸ்கை சொல்றேன், ஸ்கை தொடர்ந்து முக்கியமான மேட்ச் அடிச்சதே கிடையாது. இன்னைக்கு அடிப்பாருன்னு தோணுது. அடிச்சா நல்லா இருக்கும். நான் சஞ்சு சாம்சன் திட்டினேன், அடிச்சாரு பாராட்டினேன். சஞ்சு அதே மாதிரி ஸ்கை அடிச்சா நான் பாராட்ட போறேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இடைச்சர்கள்லாம் நாளைக்கு அபிஷேக் வந்து அடிப்பா, பாம்புக்கு வந்துருவாரா? டீம்ல இருக்க 10 பேரையும் சொல்றா, டேய் கொன்னுடுவேன். டேய் உங்ககிட்ட கேக்குறேன், பாம்புக்கு வருவாரான்னு கேக்குறேன். நல்ல அது பிக் பிளேயர். அதாவது எப்படி சொல்றது, கமின்ஸ் வந்து மோட்டிவேஷன் டாக் கொடுத்தா மட்டும் தான் ஒரே வாய்ப்பு. அபிஷேக் சர்மா இன்னொன்னு, இப்ப சஞ்சு சாம்சன் இவ்வளவு நாள் பேசின நிலைமையில தான் இப்ப அபிஷேக்குமே இருக்காரு. அந்த 50,000 வேற எதுவும் ஸ்கோர் வரலையே. மாத்தவே கூடாது. அதே டீம் அப்படியே திடீர்னு மாத்த சொல்லல. அதே நிலைமை ஒத்துக்கிறேன். நானே சஞ்சு சாம்சன் எடுக்க கூடாதுன்னு தான் பேசினேன். எப்படி அபிஷேக் சர்மா எடுக்கணும்னு பேசுவேன். டீம் செட் ஆயிருக்கு. நான் சொல்றேன் இது, நான் இது சொல்றேன். நான் வந்து இந்த வேர்ல்டுக்கு பாருங்க முன்னாடி சொன்னேன் டீம் பிரிக்க கூடாது, இவங்கதான் ஆடுவாங்கன்னு. சரியா? இப்ப நான் மாத்தலன்னு சொல்ல, இந்த மாதிரி ஒரு கான்பிடன்ஸான இன்னிங்ஸோ இல்ல வந்து கேப்டன் அண்ட் கோச்சோட கான்பிடன்டான பேச்சோ அபிஷேக் சர்மாக்கு தேவையா அடிக்கிறதுக்கு ரன்னு அப்படின்னு அதெல்லாம் நிறையவே பேசியிருப்பாங்க. பண்ண மாதிரி பேட்ல படம் பேசிட்டு இருந்தாங்க. அவரோட ஸ்வீப் ஷாட் டெவலப் பண்ணதுனாலதான் இந்த நிலைமை. ஒரே மூடு தான், ஒரே ஷாட் தான். நமக்கே தெரியும் அந்த 2 இடத்துல பண்ணிடுவாங்க. நம்ம அவங்க சேனல்ல பேசுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அதுக்கு முன்னாடியே பேசிட்டோம். 2 இடத்துல ஃபீல்டிங் செட் பண்ணிடுவாங்க. நல்லா போற டீம் அவரை நிக்க வச்சு விக்கெட் எடுத்துருவாங்க. அவங்க தான் நம்ம லேட்டா பேசியிருக்காங்க. அவர் இப்ப என்ன சொல்றாங்க, ஸ்வீப் ஷாட்டை கத்துக்கிட்டா அபிஷேக் சர்மா ஒன் டே தொட்டில கொஞ்சம் நல்லா விளையாடலாம். ஒன் டைம் நல்லா இருக்கிறதுனால மட்டும் தான் அவர் வந்து விக்கெட் எடுக்கிறாங்க. இப்ப ஸ்பின் போடுறாங்க. நேற்று போட்டான் அகில் வில்சன் போட்டான். என்ன பண்றதுன்னு தெரியல. ஷார்ட்டை 6 அடிக்க முடியல. ஸ்டோக்கு தான் வச்சான். ஒரு பால் வெளியே போட்டா 4, இன்னொரு பால் வெளியே போட்டா 6 போச்சு. அவ்வளவுதான். இன்னொரு பால் ஆட்கோலி பால் போட்டா தூக்கி விட்டு அவுட் ஆயிட்டான். அபிஷேக் சர்மா எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் எஸ்எஸ்சி ஜெய்சோல் மட்டும் ஸ்குவாட்ல இருந்து தானே வச்சுக்கல, அபிஷேக் சர்மா உட்கார வைன்னு சொல்லியிருப்பேன். நான் ஃபர்ஸ்ட் மேட்ச் யூஎஸ்ஏவோட நபீபியோட அடிக்காத போது சொல்லியிருப்பேன். அது பேக்கப் கரெக்டா இல்லாததுனால வந்து நம்ம இன்னைக்கு வேற வழி பண்ண முடியாது. அபிஷேக் சர்மா உள்ள அடிதான். அபிஷேக் சர்மாக்கு இந்த ஸ்வீப் ஆடல, முதல்ல பெட்டர் பேட்ஸ்மேன்னா ஸ்வீப் நல்லா ஆடினாதான் அவங்க பெட்டர் பேட்ஸ்மேன். ஓகேவா? இது அபிஷேக் சர்மா இந்தியாவுல யாருக்குமே ஸ்வீப் ஆட தெரியாது. நீ உண்மையை விராட் கோலி எல்லாம் ஒரு காலத்துல ஸ்வீப் ஆடுவான். ரீசன்ட் டைம்ல கத்திட்டாரு. அது கட்ல ஈகோ விட்டுட்டு வரணும். ஈகோ விட்டுட்டு வரணும். அதுதான் ஸ்வீப் பெட்டரா ஆடினாங்க, ஸ்பின் நல்லா ஆடினாலே இந்தியால பொழைச்சிக்கலாம். ஆனா அபிஷேக் வந்து டெல்லிக்கு தான் டெபு ஆனாரு. ஸ்டார்டிங்ல டெல்லிக்கு தான் டெபு ஆனாரு. அப்பயுமே நீ பாத்தீங்கன்னா அந்த பழைய மேட்சஸ்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரி பேட்டிங் ஸ்டைல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சன்ரைசர்ஸ் வந்து இப்ப அடிக்கிறாரு. ஆனா அவர் ஸ்டைல் அவ்வளவு சீக்கிரம் எனக்கு மாத்த முடியும்னு எனக்கு தோணல. நீங்க சொன்னதுக்காக சொல்றேன். இல்ல மாத்த முடியும்னு மாத்தணும்னு நினைச்சா மாறிதான் ஆகணும். எல்லா பிளேயரும் அப்படிதான் சூப்பர் ஸ்டார் ஆயிருக்காங்க. நீங்க ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி விராட் கோலி பாத்தீங்கன்னா விராட் கோலி ஸ்வீப் ஷாட் அடி இருக்க மாட்டேன். இன்னைக்கு பாருங்க, அந்த நியூசிலாந்து ஓடி சீரீஸ்ல போய் பாருங்க, சவுத் ஆப்பிரிக்கா ஓடி சீரீஸ்ல போய் பாருங்க, ஸ்வீப் மட்டும் தான் அடிக்கிறாரு. நல்லா அடிக்கிறாரு. அதுவும் போய் கத்துக்கணும், வேற வழி. அதுதான் சொல்றேன். இப்போ அந்ததான் அப்ப ஸ்வீப் ஆட மாட்டா விராட் கோலி சொன்னேன். ஆனா அப்ப பிளிக் ஆடுவாரு, நல்லா சூப்பரா பிளிக் ஆடிடுவாரு. அதனால தப்பிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப நல்லா ஆடிட்டு இருந்தாரு. இப்போதான் ஸ்வீப் ஆடுறாரு. அப்ப பிளிக் ஆடி அந்த இது மேனேஜ் பண்ணிடுவாரு அவரு. சரி சொல்லு, யாரும் சொல்லு, நீங்க சொல்லணும். இல்ல அபிஷேக் சர்மா நீ சொல்ற மாதிரி இப்ப டைம் கிடையாது. நீ சேஞ்ச் பண்ணுங்க. எப்படி ஆடணும்னா சஞ்சு சாம்சன் நேற்று எப்படி விக்கெட் ஆயிரும் பயத்தோட ஆடணும்னு ஆடினார்ல, அந்த மாதிரி ஆடணும். அந்த மாதிரி ஆடுற ஆள் கிடையவே கிடையாது.
ஒரு பால் இருக்க அவரு ஸ்டைலே தூக்கி ஆடுறது. சஞ்சு சாம்சன் 2 ஸ்டைல் இருந்தது. ஒன்று வேக மாட்டேங்கிறது, இல்லை இந்த மாதிரி சிங்கிள் ரோட்டேட் அபிஷேக் சர்மா பண்ணி நீ பார்த்துருக்கியா? வாய்ப்பே கிடையாது. அதனால அவர் மாத்திக்குவாரா என்னன்னு தெரியல. ஒருவேளை இன்ஸ்பயர் அபிஷேக் சர்மா இவரு சஞ்சு சாம்சன் இன்னிங்ஸ்ல இருந்து இன்ஸ்பயர் எடுத்து ஆடுனார், பார்க்க நல்லா இருக்கும், டீம் வின் பண்ணா. ஆனால் அந்த மாதிரிலாம் உடனே சேஞ்ச் ஆவாரான்னு தெரில. ஆனால் டீமுக்கு நல்லது. சரி, அதை விட்டுட்டு நம்ம டாபிக் விட்டுட்டு நீ சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நீ சொல்லிடு. சஞ்சு சாம்சனுக்கு ஒரு தலை மேல ஒரு கத்தி இருந்தது, இஷான் கிஷன் ஓப்பன் வரலாம் அப்படின்னு. இப்ப அபிஷேக்கு வந்து அந்த கத்தி இல்லையோ, அதெல்லாம் நீ அந்த எடுக்க மாட்டாங்க. இப்ப சஞ்சு சாம்சன் எந்த கான்பிடன்ட்ல கிளவ் கொடுத்தோடனே இனிமேட்டு உன்னை எடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சோன்னா அந்த கான்பிடன்ட்ல அடிச்ச மாதிரி அபிஷேக் அந்த மாதிரி பிளேயர் இருந்தா நமக்கு தெரியும். வந்து சஞ்சு சாம்சன் டாபிக் பேசப்போது நான் சொல்றேன், அவரோட வாழ்க்கையில 97ங்கிறது ஸ்டார்டிங் தான், எண்டிங்கிறது செமி அண்ட் ஃபைனல் தான். ரெண்டுல அடிச்சு பேர் வாங்கினா மட்டும்தான் ஒரு வாய்ப்பு இருக்குதே தவிர, இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு மேட்ச் அடிக்காம இந்தியா தோத்து போச்சுன்னா மறுபடியும் கத்தி வைப்பாங்க. நியூசிலாந்துலயே ஒரு கேரியர் முடிய வேண்டியது, அங்கிருந்து தூக்கிட்டு வந்து இங்க வந்து நமீபியாலாம் இவர் அபிஷேக் எனக்கு தெரிஞ்ச அபிஷேக் சர்மா அந்த இன்ஜுரிக்கு அப்புறமேட்டு தான் ஒழுங்கா ஆட மாட்டேங்கிறாரு. ஒருவேளை அது ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறனால சொல்லாம இருக்காங்களா, வெளியே ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் அதுக்கு பேசாம ஒன்று சின்னதானே அட்ஜஸ்ட் பண்ணி ஆடுன்ட்டு சொல்றாங்களா என்னன்னு தெரியல. சரி, நம்ம எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கோம், வீடியோ பெருசா போயிட்டு இருக்கு. நான் என்னோட பேர் சொல்றேன், நாளைக்கு சஞ்சு சாம்சன் அடிப்பாராங்கிறது எனக்கு டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா வீக்னஸ் கண்டுபிடிச்சதே இங்கிலாந்துக்காரன் தான். அதனால அடிப்பார் ஒரு 30 அவ்வளோதான் அடிப்பார்னு நினைக்கிறேன். நாளைக்கு இஷான் கிஷன் அடிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு 2 மேட்ச் சரியாப்படல. நாளைக்கு இஷான் கிஷனுக்கு பால் போடுற மாதிரி அந்த டீம்ல யாரும் பவுலர் கிடையாது, இவரு மட்டும்தான். சஞ்சு சாம்சன் அடிச்சாருன்னு சொன்னேன். சஞ்சு சாம்சன் வீக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து பவுலிங் போடுறதுக்கு ஆள் இல்லை. நீ பவுலிங் இருந்தது, ஸ்லோ பால் போடுற ஹோல்டர் மாதிரி ஸ்லோ பால் போடுற ஆளே கிடையாது. அவங்க கரெக்டான டைம்ல யாரும் யூஸ் பண்ணல. செட்டில் நல்லா ஒரு பால் வேகமாகவும் ஆர்ச்சர் 150ல போட்டு 130லயும் போடுவான். அது மாதிரி ஹோல்டரோட ஸ்பேஸே 130 தான். அதுதான் வெஸ்ட் இண்டீஸ் வந்து டவுன்ஃபால் இருந்தது. நீங்க சொல்லுங்க. இல்ல அதுதான் இப்ப நாளைக்கு வந்துட்டு எனக்கு இஷான் கிஷனுக்கு பயங்கரமா படும்னு நினைக்கிறேன். அவர் நாளைக்கு ஒரு பெரிய ஸ்கோருக்கு போறாரு. பவுலிங்ல எனக்கு வருண் சக்கரவர்த்தி இன்னும் நம்பிக்கை. வருண் சக்கரவர்த்தி மட்டும், ஏன்னா இங்கிலாந்து ஸ்பின்னு நல்லாவே ஆட மாட்டாங்க. என்னதான் மற்ற டீம் பிக் பண்ணாலும் இவங்க கொஞ்சம் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு 2 விக்கெட் 3 விக்கெட் பொறுக்கிட்டாருன்னா போதும். ஒருவேளை இங்கிலாந்து ஆடானா எனக்கு பில் சால்ட் எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எங்க அந்த அவன் வெடிக்க போறான்னு தெரியல. அதுதான் மாட்டுச்சுன்னா எங்க போய், ஏன்னா கொல்கட்டால நிறைய இன்னிங்ஸ் பார்த்துருக்கோம், வேகமா ஒரு 60-70 அடிச்சு மேட்சே ஒரு மாதிரி ஆக்கிட்டு போயிடுவாரு. பவுலிங்ல நான் சொல்லணும்னா எனக்கு இவர் தான், ஆர்ச்சர் தான். ஆனால் அங்கேயே ரொம்ப நாளாக விளையாண்டுட்டு இருக்காரு. அவருக்கு என்ன பண்ணணும்னு பால் வேறு ஓப்பனிங் ஓவரே கொடுத்துருவாங்க. ஃபார்மில் இல்லாத ஒரு 3 பேர் கிடைச்ச மாதிரி, ஃபார்மில் இல்லாத ஒரு 2 பேர் கிடைச்ச மாதிரி. அதனால பார்ப்போம் நாளைக்கு மேட்ச் எப்படி இருக்குன்னு. பயங்கரமான மேட்ச் காத்துருக்கு. என்ன இது கப்பே நாங்க முகதாங்கிறேன். இது என்ன யார் ஜெயிப்பாங்களா, இதெல்லாம் ஒரு கேள்வியா? 1000 சொன்னாலும் இந்தியா கப்பு அடிக்க போறோம். சூரியகுமார் வரலாறு வேற பேசணும், அதெல்லாம் எடுத்து வைங்க. இந்தியா தான் ஜெயிக்கும். டோர்னமெண்ட் ஸ்டார்டிங்லயே நான் சொன்ன மாதிரி நம்ம போய் ஃபர்ஸ்ட் உட்காந்துருவோம். யாரு இங்கிலாந்து வந்திருக்கணும், ஆனா நம்ம கூட வந்தது இப்ப தப்பா போச்சு. இப்ப எனக்கு என்ன பயனா, இன்கேஸ் நியூசிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா ரெண்டுல எந்த டீம் வந்தாலுமே நம்மளுக்கு பிரச்சனை தான். பாப்போம் நாளைக்கு அந்த மேட்ச் ஜெயிச்சு. நியூசிலாந்துலாம் வந்தா லெஃப்ட் ஹேண்ட்ல கப் எடுத்துட்டு போயிடும். மேட்சே சுவாரஸ்யமா இருக்காது. சவுத் ஆப்பிரிக்கா வந்தா பேய் பயத்துல இருப்போம், ஏன்னா நம்ம ஏற்கனவே லீக்ல வேற அடிச்சிருக்காங்கன்ட்டு. நியூசிலாந்து 5 மேட்ச் தோக்கடிச்சிடும், கொஞ்சம் லூஸ்ல விட்டுருவாங்க. அப்படிலாம் பண்ணக்கூடாது. சவுத் ஆப்பிரிக்கா தான் வந்தாதான் பயங்கரமா மூளையை கசக்கிட்டு இருப்பாங்க. முதல்ல நம்ம இங்கிலாந்து ஜெயிப்போம், அப்ப பேசிக்கலாம். நியூசிலாந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ற நீ வந்து பாரு, ஃபைனல் வர போறாங்க. வீடியோ முடிச்சிடலாம். அதெல்லாம் கம்முன்று. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இதோட முடிச்சிருவோம்.